வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா மே 9 தொடங்கியது. சந்தனக்கூடு திருவிழாவில் யானைகள் குதிரைகள் நடனமாட, தாரை தப்பட்டை ஒலிக்க, வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 3 மணிக்கு ஏர்வாடி முஜாவீர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு அலங்கார ரதத்துடன் ஊர்வலம் புறப்பட்டு காலை 5:50 மணிக்கு தர்கா வந்தடைந்தது. தர்காவை 3 முறை சந்தனக்கூடு வலம் வந்த பின் சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மல்லிகை பூவால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. திருவிழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு நகரங்களில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவிற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் பன்னிரு திருமுறை பாராயணம் மற்றும் திருப்புகழ் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை கௌமார மடத்தின் குருகுல மாணவர் மதிராஜா மற்றும் கார்த்திக் சொற்பொழிவு ஆற்றினர். 4 மணி நேரம் நடைபெற்ற சொற்பொழிவை கேட்ட பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். உலக நன்மை, உலக அமைதி மற்றும் நோயற்ற வாழ்வு வேண்டி பன்னிரு திருமுறை பாராயணம் நடந்தது. ஏற்பாடுகளை சுவாமி விவேகானந்தர் கலை நற்பணி மன்றம் மற்றும் திருக்கோயில் தீபங்கள் அறக்கட்டளை குழுவினர் செய்தனர். நாங்கள் இங்கே உலக அமைதிக்காகவும் உலகம் போர் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி திருப்புகழ் பாராயணமும் திருமுறை பாராயணமும் திருவிளையாடல் புராணம் அந்த கதைகளையும் இன்றைக்கி நாங்கள் சிரவணித்தோம். ரொம்ப அருமையான நிகழ்ச்சியான நிகழ்வுகள். ஒரு இராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் நமக்காக இங்கே உயிர் தியாகம் செய்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் நம்மளுடைய நம்ம பாரத தேசத்தில் பிறந்து நமக்கு இது பண்ணணும். பொதுவாக திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது வேல்மாரெல்லாம் படித்தோன்னா எதிரிகள் பயம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு இதற்காகவும் நிறைய திருமுறை பாடல்கள் அதுக்கான பலன்களும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசலும் கொடுத்துருக்காங்க. உலக அமைதிக்காக நாங்கள் அந்த பாராயணங்கள் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமாக நாங்கள் அந்த பாராயணம் காலையில் 9:30 மணி 1:30 ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம்.